ஒரு கூலி படம் ஒரு வேற லெவலான ரெக்கார்டை பிரேக் பண்ணி இப்போ ஒரு வேற லெவலான ரெக்கார்டை செட் பண்ணியிருந்தாங்க சொல்லி ஆனோம். ஸோ யூஎஸ்ஏ புக்கிங்கில் ப்ரீமியர் புக்கிங், அதாவது இப்போ நமக்கு வந்து FTFS இருக்குல்ல, அதே மாதிரி இங்கே ப்ரீமியர் புக்கிங் இருக்கும். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நம்ம தலைவரோட கபாலி படம் தான் முதல் இடத்துல இருந்தது ப்ரீமியம் புக்கிங்கில் ஏர்ன் பண்ணக்கூடிய கலெக்ஷன். அது வந்து தான் 1.92 மில்லியன். இப்போ கூலி படமே அதை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. 2 மில்லியன் வந்து மேலே வந்து கூலி படம் வந்து யூஎஸ்ஏ ப்ரீ புக்கிங் ஷோஸில் வந்து தான் கலெக்ஷன் பண்ணியிருக்குது. ஸோ தலைவரோட ரெக்கார்டை தலைவர் மட்டும்தான் பிரேக் பண்ண முடியும். கலாநிதி மாறன் சார் சொன்னது வந்து தான் கரெக்டு தான். ஸோ இவர் தான் ரெக்கார்டு மேக்கர், இவர் தான் அந்த ரெக்கார்டையும் வந்து பிரேக்கர். ஸோ யாருக்கும் இவருக்கு வந்து இணையே கிடையாது. எந்த கெரியரின் உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகரும் வந்து தான் பண்ணலை. நம்ம 74 வயது இளைஞன் தான் வந்து தான் பண்ணியிருக்காரு. கூலி படத்தோட புக்கிங் எல்லாமே வேற லெவலில் போயிட்டு இருக்கு. போகிற நிலைமையை பார்த்தா முதல் நாள் கலெக்ஷனை கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 200 கோடி கிட்டக்க போகும். அந்த மணிக்கு வந்து தான் ட்ராக்கர்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சில நெகட்டிவ் ட்ராக்கர்ஸ் நம்ம தலைவரை பிடிக்காமல் சில வன்மத்தையும் கக்குறாங்க. சில பேர் உண்மையும் வந்து தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையிலே ஒரு பயங்கரமான ஒரு ஹைப்பில் இந்த ஒரு படம் வெளியாக போகுது. 1000 கோடி உறுதின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். கண்டென்ட் கரெக்டாக இருந்தால் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. நன்றி, வணக்கம்.